படம் போடுறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி அவங்க பேடு கையில் கொடுப்பாங்க, அதில் தான் இருக்கும் அந்த ஜனநாயகம். நாங்கள் படிக்கிறதுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும். ஆர்சிக்கு பரிந்துரை பண்ணுறாங்க, இது வந்து ரிவைசிங் கமிட்டி பார்க்கட்டும் அப்படின்னு. அதுக்கு தலைமை வந்து வேற ஒரு மாநிலத்துலேருந்து வருவாங்க. ஆனால் ரிவைசிங் கமிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டா ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 40 நாள் அதுக்கு மேலே அப்படின்லாம் காலக்கெடு வந்து சென்சார் எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி எடுத்துக்கவே கௌதம் சார் படத்தோட பிரச்சனையில் என்ன ஆச்சுன்னா, ஆதாரங்கள் கேட்டாங்க சென்சாரில். சில கேசஸ் வந்து எனக்கு ஃபைனான்ஸ் பாக்கி இருக்குது, கேஸில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சொல்ற எந்த மெட்டீரியலுமே இல்லை, கேஸே வந்து சென்சார் மேலே. தேர்தல் நேரத்தில் இது வந்து எந்த விதமான விளைவுகளையும் ஏற்படுத்தாது, என்ஓசி அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிட்டு வரணும். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் தேர்தல் முடிஞ்சோன்னா படம் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். நானுமே அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் கொடுக்குற கடிதம் வந்து செல்லாது. விஷுவல் தனியாக இருந்திருக்கு, ரீல் பை ரீலாக இருந்திருக்கு, சவுண்டு தனியாக இருந்திருக்கு, அதெல்லாம் எடிட் பண்ணி சிங்க் பண்ணி யாருக்கிட்டையும் எந்த காப்பியும் கொடுக்கப்படாது. இந்த மேரிட் பிரிண்டர் சொல்றது வந்து ஒரு டிசிபி அவுட், ஃபைனல் அவுட்னு சொல்லி எடுப்பாங்க. அந்த டிசிபி அவுட் வந்து என்கிரிப்டடா இருக்கும். அதை நீங்க எந்த தேட்டரில் போட்டாலும் நம்ம இஷ்டத்துக்கு போட்டு ப்ளே பண்ணி பார்த்துட முடியாது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஜனநாயகன். ஏன்னா சென்சார் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி எல்லாமே ஓடிடியில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க வேண்டிய டைம் இது. ஸோ படம் இப்போ தான் 23ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் சென்சாரில் நீங்களும் இருந்திருக்கீங்க. ஸோ அதில் நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு. படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொன்னோன்னா 8ஆம் தேதி வரைக்குமே ஒரு பெரிய குளறுபடி நீடிட்டே இப்போ வரைக்குமே போயிட்டு இருந்தது. ஆனால் எல்லாமே ஏ சர்டிஃபிகேட் வந்திருக்கு. ஏ சர்டிஃபிகேட் வர அளவுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கு. இந்த கேள்வி வந்து ஆக்சுவலி ஒரு இடைப்பட்ட ஒரு திரையிடலில் நான் படம் பார்த்தேன். ஓகே, சென்சாருக்கு இடைப்பட்ட திரையிடலாம் நீங்கள் பார்த்து? ஆமாம், நான் பார்த்தது மும்பையில் மார்ச் மாதம் மிடில். முதல்ல வந்து 5 பேர் கொண்ட குழு படம் பார்க்கும்போது நான் இல்லை. ஓகே, அவங்க சென்சாருக்கு படம் கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவாங்கன்னா, நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு கமிட்டி இருக்குது, வர முடியுமா இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன படம்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து சொல்லும்போது முக்கியமான படங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சாதாரண படங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம், சில சமயத்தில் போய் பார்க்கும்போது ஐயோ அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்கும், உட்கார முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சென்சார் ஆளாக வந்து நம்ம வந்து ஒரு படம் வந்து நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இது போர் அடிக்குது அப்படிலாம் எங்கேயுமே கருத்து சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. ரூல்ஸ் படி ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு இப்போயே ஜனநாயகத்தை பற்றி கேட்டிங்கன்னா நான் அது எப்படி இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லக்கூடாது. புரோட்டோகால் படி எப்படி இருக்குது படம் அப்படின்னா சொல்லக்கூடாது. பார்க்கலன்னா நான் அந்த சென்சாரில், நான் சென்சார் போர்டு மெம்பராக இருந்தாலும் அந்த படத்தை சென்சாரில் நான் பார்க்கலன்னா வெளியில் வந்து அதை பற்றி நான் கருத்து சொல்லலாம். ஓகே, பார்த்துட்டேன்னா அதோட ஆடியோ ரிலீஸோ அதோட ரிவ்யூவோ படம் பார்த்துட்டு வரும்போது அதை பற்றி கமெண்ட்ஸோ எந்த விஷயமும் நான் சொல்லக்கூடாது. இதுதான் ரூல்ஸு. அது எல்லாருமே கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி படம் பார்க்க கூடும்போது நாளைக்கு இந்த படம் இருக்குங்க அப்படி சொல்லுவாங்க. எனக்கு சினிமா தானே மெயின், சினிமா துறையில் செயல்படுறது தானே நமக்கு மெயின். ஒர்க்கு இருந்ததுன்னு சொன்னால் நாளைக்கு ஒர்க்கு இருக்குங்க, ஒரு 2 நாள் கழிச்சு நான் இந்த தேதியில் ஃப்ரீயாக இருக்கேன், அப்போ ஏதாவது இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது மாதிரி தான் இருக்கும். 100க்கான பேர் நிறைய மெம்பர்ஸ் இருந்தாலுமே கூட அது மாதிரி கூப்பிடும்போது நம்ம வேணாம்னு சொல்லிட்டா இன்னொருத்தர் அப்படி பார்க்கும்போது பார்த்தா ஒரு நாள் நான் வேணான்னு சொன்னப்போ ஜனநாயகனுக்கு நடந்திருக்கு. இந்த ஜனநாயகம் நடந்திருக்கு. 5 பேர் கொண்ட குழு ஆரம்பத்தில் பார்ப்பாங்கள்ல, அந்த பெரும்பாலும் வந்து அந்த 5 பேர் கொண்ட குழுவில் படம் வந்து கிளியர் ஆகிடும், சர்டிஃபிகேட் சொல்லிவிடுவாங்க, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வழங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து இப்போ பராசக்தி படம்லாம் வருது, அந்த 5 பேர் கொண்ட குழு அதுக்கும் என்னை கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு நான் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்புறமா தான் தெரியுது ஜனநாயகம்னு பார்த்துருக்காங்க, பராசக்தியும் பார்த்துருக்காங்க, அது கூப்பிட்டப்ப நம்ம வந்து ஒர்க்கு இருந்திருக்கு போகல அப்படின்னு. இது முதல் நிலையில் பார்த்தது. ரெண்டுமே வந்து பராசக்தி பார்த்தீங்கன்னா முதல் நிலையில் 5 பேர் கொண்ட குழு வந்து ஆர்சிக்கு பரிந்துரை பண்ணுறாங்க, இது வந்து ரிவைசிங் கமிட்டி பார்க்கட்டும் அப்படின்னு. ரிவைசிங் கமிட்டினா 10 பேர் கொண்ட குழு. அதுக்கு தலைமை வந்து வேற ஒரு மாநிலத்துலேருந்து வருவாங்க. அந்த தலைமையாக வர்றவங்க சாதாரண ஆளாக இருக்க மாட்டாங்க, எந்த அரசியல் எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் நடுநிலையோடு முடிவு நடுநிலை அந்த மாதிரி வருவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா 8 நேஷனல் அவார்டு 10 நேஷனல் அவார்டு வாங்கின ஆள் தான் வந்து உட்காருவாங்க. இல்லை இந்திய அளவில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கவங்க தான், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் வந்து உட்காருவாங்க. 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து உட்காருவாங்க. அது மாதிரி ஒருத்தர் தலைமையில் தான் பராசக்தி உட்காரோம். அதில் நிறையா டிஸ்கஷன் நடந்து இது பண்ணி அப்போ ஆர்சியில் இந்த படத்தை வந்து சென்சார் கொடுக்கப்படுறதுக்கு அனுமதிக்கப்படுது. அந்த படம் ஆட்டோமேட்டிக்காக சொன்ன தேதியில் வருது இல்லைங்களா, பராசக்தி வருது. அடுத்தது வந்து ஜனநாயகன் வந்து திரும்ப வந்து ஆர்சிக்கு அப்ளை பண்ண சொல்கிறாங்க இல்லையா. இப்போ அந்த 5 பேர் கொண்ட குழு வந்து அங்கே வந்து மெஜாரிட்டி இருக்கிறவங்க தான், அந்த 5 பேரில் மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் கொடுத்தணும்னு இருந்தாலுமே கூட ஒருத்தர் இருந்தாலும் அதுக்கும் மதிப்பு கொடுக்கணும், ஒருத்தருக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் மதிப்பு கொடுக்கணும். கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த ஒருத்தருக்கு ஒரு மாறுபட்ட கருத்து வருது, அதனால வந்து ரிவைசிங் கமிட்டி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது 5 பேர்ல ஒருத்தருக்கு இருந்தாலுமே அந்த மரியாதை கொடுத்து உண்மையிலே அந்த 5 பேர் நடக்கும்போது
அங்கே வாய்மொழியாக ஒன்று சொல்லப்படும், அந்த தேட்டரில் பார்த்துட்டு வாய்மொழி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அவங்க மெயில் அனுப்புகிற வரைக்கும், அஃபீஷியலாக மெயில் அனுப்புகிற வரைக்கும் இவங்க இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு சொல்லிட்டாங்கன்னு வெளியில் சொல்லக்கூடாது. அதில் சில ஏதோ அவசரப்படுதல் நடந்திருக்குது. இவங்க அவசரப்படுதல் எங்கே நடந்துச்சுன்னு தெரியல, ப்ரொடக்ஷன் சைடு நடந்ததா என்னன்றது தெரியல. இந்த 5 பேர் கொண்டக்குள்ள ஒருத்தருக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. அவங்க அதை தெரியப்படுத்தும் போது சென்சாரில் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ தெரியப்படுத்தும் போது ரிவைசிங் கமிட்டி போடுங்கன்னு சொல்லும்போது, எங்களுக்கு ரிவைசிங் கமிட்டி திரும்ப அப்ளை பண்ணி அதை நாங்கள் 9 அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கால அவகாசம் கம்மியாக இருக்குது, எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படி கேட்குறதுக்கு உரிமை இருக்குது, இருந்தாலும் ரிலீஸ் டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிவைசிங் கமிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டா ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 45 நாள் அதுக்கு மேலே அப்படின்லாம் காலக்கெடு சென்சார் எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி எடுத்துக்காது. ஒருத்தவங்க ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க சென்சாருக்கு வந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும்ல, சென்சாருக்கு இது திரைப்படத்துக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் சென்சார் இருக்குது. அது சட்ட ரீதியாக செயல்பட்டாலுமே ஒரு படம் ஒரு நெருக்கடியில் இருக்குது, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க எப்பயுமே சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, அனௌன்ஸ் பண்ணிவிட்டு சென்சாருக்கு அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். சில பெரிய படங்கள் சென்சார் தானே வாங்கிக்கலாம் அப்படின்னு மாதிரி நினைப்பாங்க இல்லையா, இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படி நினைப்பாங்கல்ல, எனக்கு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அப்படி நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நினைக்கும் போது இந்த மாதிரியான ரொம்ப ரேராக அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்போ அவங்க அப்ளை பண்ணல, கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது இப்போ கோர்ட்டுக்கு போகிறது 2 விஷயம் இருக்குங்க. வா கௌதமன் அவருடைய ஒரு படத்துக்கு கோர்ட்டுக்கு போனார். அவர் ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எடுத்தார். அவருடைய மகனே அது இது உண்மைத்தன்மை இல்லைன்னு சொன்னார். அப்போ அது சென்சாரில் கொஞ்சம் டிலே ஆனோன்னே இவர் அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போனார். அப்புறம் இல்லை சென்சாரில் திரும்ப கோர்ட்டுக்கு போனாலுமே சென்சார் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் கோர்ட்டு சொல்லும். சில இடங்களில் இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கட்ஸ் கொடுங்க, ஆனால் அவசியம் இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கூட கோர்ட்டு சொல்லும். வா கௌதம் சார் படத்தோட பிரச்சனையில் என்ன ஆச்சுன்னா, ஆதாரங்கள் கேட்டாங்க சென்சாரில். அவருடைய மகன் நீங்கள் குரு சாரோடைய அவருடைய மகன் கேஸ் போட்டிருக்கிறாரு, இது உண்மைத்தன்மை இல்லை, அவருடைய பேருக்கு இழுக்கு வர மாதிரி படம் எடுத்திருக்கீங்கன்னு. ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு ஆதாரம் கொடுக்கணும்னு இவர் எல்லாமே பேப்பர் கட்டிங்ஸு, அப்போ தொலைக்காட்சியில் வந்த விஷுவல்ஸு, அந்த காலத்தில் வந்தது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் கொடுத்தாரு. ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஆமாம் கொடுத்தோன்னா உண்மைத்தன்மை இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஓகே, இது மாதிரி கேஸ்னா உடனே சில சமயத்தில் பண்ணிடும். இப்போ இந்த மாதிரி கேஸ்னா ஒரு வாரத்தில் முடியும். சில கேசஸ் எனக்கு ஃபைனான்ஸ் பாக்கி இருக்குது, இல்லை என்னோட ஜாதி அவங்க இழுக்கா சொல்லிட்டாங்க அப்படின்னு அவதூறு கேஸ் போடுறாங்கன்னு வச்சுங்க. நாளைக்கு ரிலீஸ் இன்னைக்கு காலைல போடுறாங்கன்னா அது அவசர இதாக எடுக்கப்பட்டு, ஏன்னா கோடிக்கணக்கில் முதலீடு போடப்பட்டிருக்கு, அவசர இதாக எடுக்கப்பட்டு சாயந்தரமே தீர்ப்பு வழங்கப்பட்டு மறுநாள் வந்துடும். கேஸில் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ சென்சார் இவங்க பண்ணது, ஜனநாயகன் பண்ணது நீங்க சொல்ற எந்த மெட்டீரியலுமே இல்ல, கேஸே சென்சார் மேல ஓகே சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுங்கன்னு. அப்போ கோர்ட்டும் ஒரு அதை தீவிரமாக விசாரிக்கலாம்னு தெரியல, சர்டிஃபிகேட் கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவசரமா பண்ணாங்க. அப்போ இவங்க இல்லை இது ஒரு ப்ராசஸ், இது அவங்க மேல்முறையீடு அப்ளை பண்ணி தான் வாங்கணும், இதுதான் முறை, இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி இவங்க அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணும்போது வழக்கு நான் கூடுதல் நாட்கள் ஆகுது. அப்படியே அந்த பொங்கல்ங்கிறது தள்ளி போகுது, இழுபறியாகுது. ஆமாம். இவங்க ரிவைசிங் கமிட்டி போட்டிருந்தாங்கன்னா ஒரு 99% 100% பக்கமாக அந்த பொங்கலை ஒட்டி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்குது. அவங்க அவங்களுக்கு வழிகாட்டுதல் அவங்களுடைய சட்ட வல்லுநர்கள் யாருன்றது தெரியல. அவங்களுக்கு அந்த சட்ட வல்லுநர்களுக்கு நிச்சயமாக அந்த சென்சாருடைய அந்த யதார்த்தம் தெரியல. சென்சாரோட சட்டத்தை நான் சொல்லலை, சென்சாருடைய யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப சட்டப்படி நடக்கிறத விட அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னவோ அதை வேலையை தான் அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்க வாங்குகிற சம்பளங்கள் எல்லாமே தயாரிப்பாளர்கள் கட்டக்கூடிய பணமும் மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்துலேருந்து தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அதுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. அதை எதிர்க்கணும், தடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இல்லை. மேக்ஸிமம் 99% ஒரு படம் தடுக்கப்படக்கூடாது, வெளிவரணும் அப்படின்றது தான் அவங்க ட்ரை பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். நாங்களாம் ட்ரை பண்ணுறோம். ஓகே சார், இப்போ அந்த கமிட்டியில் ஒன் ஆஃப் த மெயின் மெம்பராக அதுக்கப்புறம் ரிவைசிங் கமிட்டி மும்பையில் மார்ச் மிடில் போடுறாங்க. அப்போவும் ஃபோன் பண்ணுறாங்க, சார் நாளைக்கு மும்பை கிளம்ப வேண்டியிருக்கும், ஒரு படம் 2 படம் பார்க்கணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுன்னு எனக்கு தெரியாது. சில பேர் ஃபோன் பண்ணிலாம் சார் மும்பை கிளம்புறீங்களாமே, ஜனநாயகன் படம் பார்க்குறீங்களா? சத்தியமாக எனக்கு தெரியாது. எங்களுக்கு மும்பையில் போய் உட்காந்து அதுதாங்க நம்ம நீங்கள் மேலோட்டமாக சொல்கிற மாதிரி, சார் இந்த படம் பார்க்க போகிறீங்க, இந்த படத்தில் நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்குன்னு யாரும் என் பின்னணியிலேருந்து யாரும் எங்களை இயக்கிறதெல்லாம் கிடையாது. சுதந்திரமாக இருப்போம். ஓகே, அங்கே போய் உட்காந்த பிறகு தான் படம் போடுறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸுக்கு முன்னாடி அவங்க பேடு கையில் கொடுப்பாங்க, அதில் தான் இருக்கும் அந்த ஜனநாயகன். நாங்கள் படிக்கிறதுக்குள்ளே ஸ்க்ரீன் ஸ்டார்ட் ஆகிடும். கியூப்லேருந்து வரும் அவுட்டு, சிபிஎஃப்சி காப்பின்னு பெரிய அந்த நம்ம தேட்டரில் தான் படம் பார்ப்போம். டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் பக்கத்தில் தான் இருப்பாங்க, வெளியில் அவங்களுக்கான அறையில் இருப்பாங்க. அவங்களுடைய இதில் தான் துணை ராணுவம் இருக்கும். அவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கும், அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும். மும்பையில் மிடில் படம் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க வழக்கெல்லாம் முடிஞ்சு வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கி
இவங்க வந்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஃபஸ்ட்டு அறிவிக்கலைங்கும்போது சென்னையில் பார்த்தலான்னு முயற்சி எடுத்து சென்னையில் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னையுமே அது கூப்பிட்டுருக்காங்க. அது ஜனநாயகம் எனக்கு தெரியாது. கேன்சல் ஆன பிறகு தான் தெரியும். என்னன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. அந்த உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அப்படியே டக்குன்னு தள்ளி போகுது. அந்த 10 பேர் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நூற்றுக்கணக்கான பேர் இருந்தாலும் அது கொஞ்சம் சரியான ஆட்களை பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த 10 பேர் கமிட்டியில் ரிவைசிங் கமிட்டி போடணும். திரும்ப கமிட்டி ஃபார்ம் பண்ணி மும்பையில் போடும்போது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து சென்சாரும் வந்து மத்திய அரசு கீழே தான் இருக்குது, தேர்தல் ஆணையமும் இருக்குது. ஏன்னா அந்த டைம் வந்த டாக்கே வந்து உள்ள வராரு வாண்டடா அமுக்குறாங்க. இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அறிவிக்கிறது வந்து தெரியாதா, முன்னாடியே படம் பார்த்துருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இவங்க வழக்கெல்லாம் வந்து வாபஸ் வாங்கிட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்குறப்ப தான் வந்து அப்ளைவே பண்ணுறாங்க. அப்ளை பண்ணி சென்னையில் பார்க்கலாம் போது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் போகுது. இது நிதர்சனம், இது உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் சில பேர் வந்து அதுக்கு மாறுபட்ட கருத்தாக தான் பேசுவாங்க. அப்புறம் மும்பையில் டேட்டு போட்டு கிளம்பலாங்கும்போது தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் நடத்தை விதிமுறைப்படி வந்து அந்த படங்களில் இவ்வளோ % கூடுதலாக அரசியல் வசனங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து தேர்தல் ஆணையத்தில் NOC வாங்கிட்டு வரணும் அப்படின்றது ரூல்ஸ் இருக்குது. அதுக்கான ஒரு சட்ட புத்தகங்கள் இருக்குது. அது நான் மட்டும் இல்லை, மக்களே வந்து RTIயில் போட்டு அது என்ன அந்த சட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி படிக்கலாம்னு வச்சுங்களேன். அதனால் அந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் படம் பார்த்து முடிக்கிறோம். படம் வந்து சர்டிஃபிகேட் பண்ணுறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சர்டிஃபிகேட் பண்ணுறது உறுதி. அவர் ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து இப்போ வந்து NOC அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிட்டு வரணும், மற்றபடி இங்கே சர்டிஃபிகேட் பண்ணுறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு. என்ன NOCனா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து அவங்க படம் பார்த்துட்டு இந்த படம் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் இது வந்து எந்த விதமான விளைவுகளையும் ஏற்படுத்தாது அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சார் எனக்கு வழிகாட்டுங்க, அங்கே NOC வாங்குறதுக்கு எனக்கு வழிகாட்டுங்கன்னா சரி வழிகாட்டுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் தேர்தல் முடிஞ்சோன்னே ரிலீஸ் பண்ணிக்கிறேன், தேர்தல் முடிஞ்சோன்னே ரிலீஸ் பண்ணிக்கிறேன். யார் சொன்னாது? ப்ரொடியூசர் சொன்னார். அவர் எங்கள்கிட்ட சொன்னார், படம் தேர்தல் முடிஞ்சோன்னே படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், சர்டிஃபிகேட் இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லாருமே சொன்னாங்க. நானுமே அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் கொடுக்குற கடிதம் வந்து செல்லாது. நாங்கள் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னாவே நீங்கள் நாளைக்கே கூட படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சென்சார் சர்டிஃபிகேட். தேர்தல் நடத்தை விதிமுறை இருக்கிறதுனால NOC வாங்கிட்டு வரணுங்கிறதா சட்டம். அது இல்லாமல் கொடுக்க முடியாது, உங்கள் கடிதத்தின் அடிப்படையில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வராங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ 15-20 நாளுக்கு முன்னாடி படம் பார்த்தப்ப நான் நேஷனல் அவார்டு கமிட்டியில் டெல்லியில் இருந்ததுனால ஃபைனலாக படம் பார்க்கும்போது நான் போகலை. அதனால தான் நீங்கள் கேட்ட அந்த சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தாங்கன்றதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் இருந்திருந்தேன்னா சட்ட ரீதியாக என்ன சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லியிருப்பேன். சரி. நான் ஃபைனலாக படம் பார்த்தபோது நான் இல்லை. அந்த மிடில் தான் நான் ஃபஸ்ட்டு ரிவைசிங் கமிட்டி தான் பார்த்தேன். செகண்ட் ரிவைசிங் கமிட்டியில் தான் அவன் சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கான முடிவு. ஸோ இதுதான் அந்த ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த ஒரு. ஆமாம். இதில் வந்து நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒருத்தர் உடம்பு சரியில்லை. ஆமாம். அது நிறைய பேர் வந்து ஸ்பெகுலேஷனாக இருந்தா நான் சொல்லுவேன். ஆமாம். இது என்ன மேலேருந்து பார்க்கும்போது திட்டமிட்டு தான் நடக்குதுன்ற மாதிரி ஒரு தோணும். ஆனால் அது உண்மை இல்லை. எதுவுமே இங்கே திட்டமிடுதல் இல்லைங்க. சென்சார் சரி, தேசிய விருதுங்கடி யாருடைய அழுத்தத்தில் செயல்படுறது இல்லை, எல்லாருமே சுதந்திரமாக செயல்படுறது. அப்புறம் வந்து வினோத் சார் அவர் டைரக்டர் வந்து நேற்று பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார், சில உண்மைகளை நான் சொல்ல முடியாதுங்க, சொன்னால் நான் இருக்க முடியாது அந்த தொனியில் சொல்லியிருந்தார். அந்த வார்த்தை கரெக்டாக அது இல்லை, சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் சேனல்ஸ் வந்து அதை போடுறதுக்கு தைரியம் யாருக்குமே கிடையாது அப்படின்னாரு. ஸோ அவர் நேற்றும் கடைசியாக சொன்னது, அந்த எடிஷூட்டில் அந்த தனித்தனியாக காப்பி பண்ணிட்டு போயிட்டு அந்த எடிட்டிங் ஒரு உதவியாளராக ஒரு ஃப்ரீலான்ஸாக வரக்கூடியவர் தனித்தனியாக காப்பி பண்ணிக்கிட்டு போயிட்டு அதை ஒன்றா எடிட் பண்ணி அவராக ஒரு எடிட்டராக சிங்க் பண்ணி அதை வந்து வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்றது தான் அவனு உறுதி அப்படின்னு சொன்னார். ஆனால் பின்னணி என்னமோ பேசப்பட்டுச்சு. இந்த படம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக தான் இருந்திருக்கு. ஆமாம். விஷுவல் தனியாக இருந்திருக்கு. அவர் சொல்கிறாரு பாருங்க, நேற்று பேட்டியில் சொல்கிறாரு பாருங்க, விஷுவல் தனியாக இருந்திருக்கு, ரீல் பை ரீலாக இருந்திருக்கு, சவுண்டு தனியாக இருந்திருக்கு, அதெல்லாம் எடிட் பண்ணி சிங்க் பண்ணி போயிட்டு மிக தெளிவாக அவரோட பேட்டியில் வந்து எடிஷூட்லேருந்து அந்த ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் மூலியமா தான் போயிருக்கு அப்படின்ற மாதிரி நேற்று தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் இடையில மக்கள் எவ்வளவு தவறாக சொன்ன, மிகப்பெரிய பிரமுகர்கள்லாம் வந்து தவறாக சொன்னாங்க. அதை மக்கள் வந்து ஆமாமான்னு ஆமா வச்சாங்க. அதெல்லாம் வந்து அவசரப்படுறாங்க அப்படின்னு. பாதுகாப்பாக திரைப்படம் வந்து செயல்படுறது. சென்சாருக்கு அனுப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் எந்த காப்பியும் கொடுக்கப்படாது. ஒரு காப்பி கொடுப்பாங்க. இந்த மேரிட் பிரிண்டர் சொல்கிறக்கூடியது வந்து ஒரு டிசிபி அவுட், ஃபைனல் அவுட்னு சொல்லி ஒன்று எடுப்பாங்க. அந்த டிசிபி அவுட் வந்து என்கிரிப்டடாக இருக்கும். அந்த என்கிரிப்டட்னு சொன்னால் அதை நீங்கள் எந்த தேட்டரில் போட்டாலும் நம்ம இஷ்டத்துக்கு போட்டு ப்ளே பண்ண முடியாது. ஓப்பன் டிசிபி பார்க்கலாம். ஓப்பன் டிசிபியோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தானே வாங்காது. ஓப்பன் டிசிபியோ வாங்கவே வாங்காது. என்கிரிப்டட் டிசிபி கொடுங்கன்னு வாங்கி தான் அந்த இதை வந்து சென்சாருக்கு அந்த இதை ஒப்படைப்பாங்க. சென்சாரை கையில் வச்சுருந்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நேரத்துக்கு அந்த படத்தை போட்டு பார்க்க முடியாது. நாங்கள் மார்ச் மாதம் அந்த படத்தை அந்த மார்ச் மிடில் அங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால்
அந்த டிசிபி காப்பி ஹார்ட் டிஸ்க்கு சென்சார் கையில் இருந்தாலுமே கூட ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த தேட்டரில் அதை இது பண்ணும்போது கியூப் வந்து அந்த கேடிஎம் லைசன்ஸு இந்த டயத்துலேருந்து இந்த டைம் வரைக்கும் தான் இந்த படம் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணாதான் இவ்வளோ பாதுகாப்பாக உள்ளது. அதில் சிபிஎஃப்சி காப்பின்னு இருக்கும், இவ்வளோ விஷயங்கள் சென்சார் காப்பின்னு தனியாகவே. ஆமாம் அப்படி இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அது வந்து அதுலேருந்து வெளிவராதுன்றது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இல்லை. அதான் இவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுக்க வேண்டியது. ஆமாம் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.